முஸ்லிம்களுக்கு எத்தனையோ கொடுமைகள் இழைக்கப்பட்டது, எங்களுடைய உரிமை சக்தி குறைக்கப்பட்டது. கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பில் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பல பேர் பரவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பளித்து விட்டது. இனி எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம், இனி எதற்கு இந்த போராட்டம், மனித போன கலைக்காக எதற்கு இந்த முஸ்லிம்கள் ஒன்று கூடி அதை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு புரியவில்லை. நீங்கள் குடியிருக்கும் ஒரு வீட்டை அடுத்தவர்களோட கவனித்துக் கொண்டால், உங்களுக்கு சொந்தமான நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஒரு பக்கத்து வீட்டோட கவனித்துக் கொண்டால் நீங்கள் விட்டு விடுவீர்களா? எத்தனை போராட்டங்கள் நடத்துவீர்கள், எத்தனை வார்த்தைகளை சந்திப்பீர்கள், எத்தனை மேல்முறைகளை செய்து கொண்டிருப்பீர்கள்? அப்படி இருக்கும்போது ஒரு 45 காலம் இறை வணக்கத்திற்காக என்ற ஒரு பள்ளிவாசல், எந்த ஒரு பள்ளிவாசல் 45 காலம் இந்தியாவுடைய வரலாற்று பெருமையை உலகத்துக்கு பரிசளித்துக் கொண்டிருந்த அந்த பள்ளிவாசலை இழுத்து தமிழ்நாடுடைய சாதி பயங்கரவாதிகள் அவர்கள் மீது இந்த இந்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? இழுத்து பெரியவர்கள் 5 லட்சத்தில் அந்தஸ்துகள் சாலையை கோரி வந்து கொண்டிருக்கிறான். பறிகொடுத்த நாங்கள் இந்தியாவில் 20 ஆண்டு காலமாக போராட்டத்தை தன்னுடைய நெஞ்சிலை தேக்கி வைத்துக் கொண்டு அரசியலுடைய கவலைநாடகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, எடுத்து தள்ளிய பிஜேபி அரசாங்கமும் சரி, யாரும் இஸ்லாமானவர்களுக்கு ஆதரவு கிடையாது. இஸ்லாமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம் பாபர் மசீதியை மீட்டுவது என்பது, அந்த இடத்தை மீட்டுவது என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை இங்கே பலப்படுத்த வேண்டும். இதுதான் முக்கியம். யாரை நம்பி நம்ம சொல்ல கிடையாது. அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யார் கொடுத்தாங்க? எல்லோரும் பாபர் மசீதியை இடித்து சென்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள். ஏதாவது ஒரு முஸ்லீம் அமைப்பு கொடுத்திருக்குமா? எந்த முஸ்லீம் அமைப்பு கொடுக்கல. மாநில அரசாங்கத்தை ஆளுகின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட பிஜேபி ஆதரித்தவர் தான். இந்த தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களும் கூட பிஜேபி ஆதரவு இருக்கிறார். இந்த பாபர் மசீதியை இடித்து தள்ள அந்த தலைவர் கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் தாண்டுவீர்கள். ஆனால் நாம் நம்முடைய சாதியை உறுதியாக நிற்க வேண்டும். இந்த நாட்டுக்காக நாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள். யாருடைய நாடு இது? இது நாம் திசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பச்சை தமிழர் என்ற மொழிக்காக பாடுபட்டவன், இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் இன்று நம்முடைய நிலை என்ன நிலை, என்ன நிலையில நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறே நம்முடைய உரிமை குரலை கொடுப்பதற்காகத்தான் இந்த கடும் வெயிலும் கூட இந்த இந்திய முஸ்லீம் ஜமாத் இப்பேற்பட்ட ஒரு கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் என்னவோ பாபர் மசீதி எழுதி தள்ளப்பட்டுவிட்டது நமக்கு சொன்னார். நான் கை வைக்க மாட்டேன். 11 பேர் கொண்ட குழு, பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமை, எச்வி தாங்கே இருக்கிறார், ஆர்கே முஷி இருக்கிறார், 3 இஸ்லாமானவர்கள் இருக்கிறார்கள். 3 முஸ்லிம் இஸ்லாமானவர்கள் 11 பேர் குழுவில் இருக்கும் பொழுது அவர்கள் குரல் கொடுத்தார்களோ இல்லையோ, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம் பர்சனலாக நான் கை வைக்க மாட்டேன். அப்படி கை வைத்தால் அந்த சட்டத்தை நான் எழுத மாட்டேன் என்று அறிவுலகம் ஏதை, சட்டமான ஏதை, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இத்தனை நட்சத்திரங்கள் என்று எண்ணி சொல்லிவிடலாம். கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை இத்தனை லிட்டர் என்று அளந்து கூறிவிட முடியும். உலகத்திலே இருக்கப்பட்ட அறிவாளியே இஸ்லாமானவர்கள் சட்டத்தில் கை வைக்க மாட்டேன்னு சொன்னார். அறிவுலகம் மேல. ஆனால் லால் கிஷன் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, அசோக் சிங்கல், உமா கட்டம் நிதாமரா போன்கின்ற அரசியல் கலை 1952 சட்டம் எழுதும் பொழுதே சொன்னார். ஜனவரி 26 குடியரசு ரீபப்ளிக். நாம் எல்லாம் சொல்றோம், டெலிபோன் செல்போன் வச்சிருக்கோம், சார்ஜ் ரீசார்ஜ், மின்சார கட்டணத்தை கட்டணம் கனெக்ஷன் ரீகனெக்ஷன், பப்ளிக் ரீபப்ளிக். என்னன்னு கேட்டாங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். பப்ளிக் ரீபப்ளிக். இந்த பப்ளிக் ரீபப்ளிக் ஆனதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவு நாள் டிசம்பர் 6. இந்த டிசம்பர் 6 சொன்னார்கள், ஒரு மனவளர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார், ஒரு திருப்பத்தை ஏற்படுகிறது என்று சொன்னார். ஆதிதிராவிட மக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் ஒன்று கூடி முடிந்து இந்த நாட்டை நாம் தான் ஆள முடியும் என்று சொன்னார். இந்த நாட்டை ஆளுகின்ற தலையெழுத்து
தலைவிதி நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒற்றுமையாக ஆளுங்கள் என்று சொன்னார். எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது? 2002 பிப்ரவரி மாதம் 19 எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான செயலை இந்த நாட்டில் நடத்தி காட்டினார்கள் என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல உலகமே அறிந்திருந்தது. கயானா பகுதி என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் வாழும் பகுதியிலே பல்கீஸ் பேகம் என்கின்ற நிறைவான கர்ப்பிணி 10 மாச நிறைவான கர்ப்பிணியை 10 பேர் கொண்ட கூட்டம் துரத்தி கொண்டு செல்கிறார்கள். பல்கீஸ் பானு ஓடுகிறாள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். விடல மயக்கம் அடைந்து கீழே இருந்தது அந்த பொண்ணை. இந்த அம்மா 10 பேர் கொண்ட கூட்டம் கீழே விழுந்த 10 மாத கர்ப்பிணியை 10 பேர் கொண்ட கும்பல் கர்ப்பணித்தது. ஒவ்வொரு நாடி ஒருவன் கர்ப்பணித்தான். கர்ப்பணித்து 10 பேர் கொண்ட கும்பல் அந்த பெண்ணை கர்ப்பணித்த காரணத்தினால் பல்கீஸ் பானு இறந்து விட்டார்களா பாவிகள்? அந்த பல்கீஸ் பானுவை நிர்வாண கோலத்தில் இருந்த பிணமோடு இருந்த பல்கீஸ் பானுவை 10 மாத கர்ப்பிணியுடைய வயிற்றை கத்தியை கொண்டு அறுத்தார்கள். வயிறு கிழிக்கப்பட்டு கத்தியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பப்பையை அறுத்து எடுத்தார்கள். கர்ப்பப்பையை கத்தியை கொண்டு கீழ் எடுத்தார்கள். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையை, பெண் குழந்தையை